Abilities. Okay, very good evening to you all. Welcome to the live session, day 12. Now Name you is. can see my screen as well as my video, right? Yes, miss. So, day 12, நாங்க இன்றைக்கு வந்து day 12ல நிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டே உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதாவது வந்து 2 hours எக்ஸாம் 8 to 10 சேம் கிளாஸ் டைம் தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்க அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும் உங்களுக்கான டைம் வந்து சாட்டர்டே சண்டே இருக்குது. வடிவா காணும் உங்களோட 12 வீடியோஸ் வந்து ரிஃபர் பண்றதுக்கு வந்து வடிவா போதுமானதாக காணும் அது. ஆல்சோ அந்த அந்த எம்சிக்யூ சாரி அந்த எக்ஸாம் வந்து முழுக்க எம்சிக்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு 50 எம்சிக்யூ வரும். ஸோ 50 எம்சிக்யூ நீங்க செய்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா 100 மார்க்ஸ் கூட நாங்க போடுவோம். அந்த அதாவது 100 மார்க்ஸ் கொடுக்க கூடாதுன்ற அந்த இது வந்து இந்த இந்த அங்கிட்டு கூகுள் ஃபார்ம்ல இல்லை, எனக்கு கூகுள் ஃபார்ம் தான் மார்க்ஸ் போட்டு தரப்போகுது முழுக்க. ஸோ 100 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. எந்த பேட்சில் வந்து 100 மார்க்ஸ் எடுத்தாக்களும் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து நீங்க 100 மார்க்ஸ் எடுப்பீங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் டே 10லயும் டே 11லயும் நாங்க படிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா டே 10ல வந்து நாங்க படிச்ச விஷயம் வந்து லைக் டே 10ல வந்து நாங்க படிச்ச விஷயம் வந்து எஸ் 10ல வந்து என்ன படிச்சாங்க எனிவன் WH கொஷனும் ப்ரோனவுன்ஸும் படிச்சினாங்க. அட் த சேம் டைம்ஸ் டே 11ல வந்து நாங்க படிச்சினாங்க ஆமிசா வந்து பாசிட்டிவ் எப்படி நாங்க ஃபார்ம் பண்றது, நெகட்டிவ்ல அந்த சென்டென்ஸ் எப்படி நாங்க ஃபார்ம் பண்றது, ஆஸ் வெல் அஸ் கொஷன்ல வந்து எப்படி நாங்க ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி பார்த்து அதோட ப்ரொவர்ப்ஸும் வந்து படிச்சிருந்தோம் நாங்க. ஸோ இந்தியன் கிளாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல. இன்றைக்கு நாங்கள் படிக்க போற புது விஷயம் வந்து அபிலிட்டிஸை பற்றி தான் நாங்கள் படிக்க போறோம். ஸோ எனக்கு சொல்லுங்க பாப்போம், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அபிலிட்டிஸ் மீனிங் தெரிஞ்சாக்கள். Skills. ஸ்கில்ஸ், வெரி குட், சேம் மீனிங். ஸோ அபிலிட்டிஸ் சொல்லிக்கல வந்து என்ன அதுல தமிழ் பதம் அபிலிட்டிஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? ஸ்கில்ஸ். ஓகே, எனக்கு ஆன்சர் வந்து வந்தது ப்ராப்பரா. ஸோ வெரி குட், தட் இஸ் த சேம் திறமை. திறமை, வெரி குட். ஸோ அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா திறமை. ஸோ திறமையை பற்றி இன்னைக்கு இந்தியன் கிளாஸ் ஃபுல்லா படிக்க போற விஷயம் திறமை என்றதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அபிலிட்டிஸ் என்றதை பொறுத்தவரையில வந்து பொதுவான திறமைகளும் இருக்குது, ஜென்ரல் அபிலிட்டிஸும் இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் ஸ்பெஷல் அபிலிட்டிஸும் இருக்குது. ஜென்ரல் அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயத்த வந்து நாங்க ஜென்ரல் அபிலிட்டிஸ் சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்லி சொன்னா யாராவது பிறந்த ஒரு மனிதருக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி ஒன்று இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு விசேட திறமை இருக்குது. அதுக்காண்டி நாங்க ஒர்க் பண்ணி அதை வெளியில கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து பாட தெரியும், எல்லாருக்குமே வந்து ரீட் பண்ண தெரியும். அதே மாதிரி ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா ஒரு விஷயத்துல வந்து ஸ்பெஷலா வந்து அபிலிட்டி இருக்குது, ஸ்பெஷலா வந்து திறமை இருக்கிறது வந்து ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். So shall we move to this class? Shall we move to this class? Okay, miss. Okay, so what are your talents? What are your talents? Abilities, talents. So நீங்க சொன்ன மாதிரி abilities, talents, skills எல்லாமே வந்து சேம் மீனிங் தான் வரப்போகுது. பாருங்க, இதுல நான் கொஞ்சம் abilities வந்து போட்டிருக்கேன் பாருங்க. read, write, அதாவது வந்து இந்த திறமைகள் வந்து இப்ப நான் கதைச்சு கொண்டிருக்கிற திறமைகள் வந்து எல்லாருக்குமே பொதுவா. இப்ப ரீடுன்னு சொல்லி சொன்னா எல்லாராலையும் ரீட் பண்ண முடியும். அதாவது வந்து இப்ப வாசிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ஸ்பெஷல் ரீடிங் இருக்குது, ரீடிங் இருக்கு. இப்ப ரீடிங்ன்றது வந்து எல்லாராலையும் முடியும். ஒரு ஒரு எழுத தந்து ஒரு பேராகிராஃபோ இல்லாட்டி ஒரு புக்கை தந்து வாசிக்க சொல்லி சொன்னா எல்லாராலையும் முடியும். சோ திறமைகள் என்ற விஷயத்துக்குள்ள வந்து ரீட், ரைட், த்ரோ, குக், run, walk, jump, climb,
ட்ரீஸ், மரம் ஏறுறத வந்து கிளைம் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். சிங் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஸ்டேக் roller stake, swim, ride a bike, ride a motorcycle. Sorry, motorbike. So these are the abilities. பொதுவான abilities வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து இதை நான் உங்களுக்கு இந்த படத்தை வந்து இந்த படம் abilities அன்றைக்குல வந்து இந்த படத்தை நீங்க ஒருக்கா பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா abilitiesன்றதுக்கான ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ ரீட், ரைட், ட்ரோ, குக், ரன் ஏதாவது ஒரு திறமைகளை நாங்க இந்த abilitiesன்னு சொல்ல போறோம். அதை வந்து உங்களுக்கு நான் ஆஸ் அ போட்டோவா உங்களுக்கு அதுல காட்டியிருக்கிறேன். இதை விட நாங்க எக்ஸ்ட்ராவா வந்து எங்களுக்கு abilities, there are two kinds of abilities. First one is general abilities and the second one is special abilities. So first one வந்து general abilities நாங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கல. அத வந்து நாங்க சொல்ற ஸ்டைல் வந்து கேனை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸ்பெஷல் வேர்ட் வந்து கேன், அதாவது என்னால முடியும், ரைட்? என்னால முடியும். டு டாக் அபவுட் ஜெனரல் அபிலிட்டிஸ், பொதுவான திறமைகளை நாங்க சொல்லிக்கல வந்து we have to use can. அதாவது வந்து இப்ப எல்லாராலையும் பாட முடியும், எல்லாராலையும் வந்து இன்னொரு லாங்குவேஜ் பேச முடியும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் நாங்க சொல்ல போறோம். அட் த சேம் டைம்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா சொல்லிக்கல வந்து அது ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்பெஷல் அபிலிட்டி நாங்க படிக்கல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பொதுவான திறமைகளை நாங்க கதைக்க போகல. டு டாக் அபவுட் ஜெனரல் அபிலிட்டிஸ் when we can use can, அங்க வந்து நாங்க யூஸ் பண்ண போற வேர்ட் can. அதுதான் நாங்க மெயின் வேர்டா இருக்க போகுது. அந்த கேன்ல வச்சுதான் நாங்க அதை கல்குலேட் பண்ண போறோம். அது ஒரு ஜெனரல் அபிலிட்டியா இல்லைன்னு சொல்லி சொன்னா ஸ்பெஷல் அபிலிட்டியா. ஸோ அதுக்கான வசன ஒழுங்கு வந்து எப்படி இருக்க போகுது, வசன அமைப்பு, ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், அதுல வந்து கேன் வரப்போகுது பிளஸ் பேஸ் வேர்ப். எனக்கு சொல்லுங்க பாப்போம், பேஸ் வேர்ப்னு சொல்லி சொன்னா என்னன்னு நான் சொல்லி தந்தேன் நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. வாட் இஸ் மீனிங் ஆஃப் சாரி அடிப்படை வினைச்சொல். அடிப்படை வினைச்சொல். எஸ், அடிப்படை வினைச்சொல்ல நாங்க பேஸ் வேர்ப்னு சொல்ல போறோம். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் பேஸ் வேர்ப், அதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மா இருக்க போது. என்னத்துக்கு? டு டாக் அபவுட் ஜெனரல் அபிலிட்டிஸ். உங்களோட பொதுவான திறமைகளை பற்றி நீங்க கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க கேன் யூஸ் பண்ண போறீங்க. அந்த கேன்ல ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்களா இருந்தா அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் பேஸ் வேர்ப், அதாவது அடிப்படை வினைச்சொல். அதாவது சப்ஜெக்ட் வரப்போது நார்மலா, நடுவுக்குள்ள நாங்க கேன் யூஸ் பண்ண போறோம் பிளஸ் பேஸ் வேர்ப். அட் த சேம் டைம்ஸ் அதே வந்து நெகட்டிவ்ல இருந்தா, நான் நெடுகள் உங்களுக்கு சொல்ற விஷயம் நெகட்டிவ்ல இருந்தா அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண போற வேர்ட் வந்து நாட் யூஸ் பண்ண போறோம். ஒரு விஷயம் முடியும், முடியாது. முடியும்னு சொல்லிக்கல கேன்னு சொல்லி சொன்னா, முடியாதுன்னு சொல்லிக்கல கேனாட் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 12 கிளாஸ் வந்து நீங்க இந்த விஷயத்துக்கு வந்து பழக்கப்படுத்திருப்பீங்க. ஒரு விஷயம் நான் படிப்பிக்கல, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் வேர்ப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். பிகாஸ் நீங்க லாங்குவேஜை வேலைக்கு கட்ச் பண்றதுக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போதுன்னு சொல்லிச்சுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் பேஸ் வேர்ப். நெகட்டிவ் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்ட் பிளஸ் cannot நாங்க சுருக்கேக்கில் வந்து can't யூஸ் பண்ணுவோம். can't பிளஸ் பேஸ் வேர்ப் ஆஃப் த வேர்ப். தென் கொஸ்டின் ஃபார்ம் என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோன்னா இங்க இருக்கிற மெயின் பி வேர்ப்பே கேன் தான். ஸோ கேனை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். பாசிட்டிவ்ல கேன், நெகட்டிவ்ல கான்ட். அப்போ கொஸ்டின் ஃபார்ம்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா எங்களோட மெயின் வேர்ப்பை கொண்டு வந்து முன்னுக்கு போட போறோம். எங்களோட கேனை கொண்டு வந்து முன்னுக்கு போடுமா இருந்தா அது ஒரு கொஸ்டின் ஃபார்மா இருக்க போகுது. ஆல்சோ நெகட்டிவ்லயும் நாங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா கான்ட் யூஸ் பண்ண போறோம். I can swim fast, என்னால வேகமாக நீந்த முடியும். He can speak 5 languages. So 5 லாங்குவேஜ் அவனால பேச முடியும். They can play football, அவர்களால கால்பந்து விளையாட முடியும். So to talk about general abilities, we have to use positive sentence structure as a subject, can, base verb. Subject plus can plus base verb. I can swim fast. He can speak 5 languages. They can play football. At the negative part அப்படி இருக்க போதுன்னு சொல்லி சொன்னா same like that. கேனுக்கு பதிலா cannot வரப்போகுது, can't வரப்போகுது. I cannot climb up trees. என்னால மரம் ஏற முடியாது. I can't climb up trees.
he can't speak good English. அவன் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷை வந்து நல்லா ஸ்பீக் பண்றது இல்ல. ஸ்பீக் பண்ண முடியாது, அவனால முடியாது. திறமைகள்ல வந்து இருக்குது இல்லைன்னு நாங்க பிரிச்சு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு விஷயம் எங்களால முடியும்னு சொல்லி சொன்னா நாங்க கேனை யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது இல்ல அந்த விஷயம் எங்களால முடியாதுன்னு சொல்லிக்கல வந்து we have to use cannot. அங்க வந்து cannot யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் can't பிளஸ் பேஸ் வேர்ப் வந்து இருக்க போது நெகட்டிவ். I can't climb up trees. என்னால மரம் வர முடியாது. He can't speak good English. அவன் வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ்ல வந்து அவனுக்கு ஸ்பீக் பண்ண தெரியாது. They can't play volleyball. அவங்களால வாலிபால் வந்து விளையாட முடியாது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ கொஸ்டனுக்கு நாங்க லைக் கேனை மட்டும் எடுத்து முன்னுக்கு போட போறோம். Can you swim fast? உங்களால வேகமாக நீந்த முடியுமா? Can you swim fast? I can swim fast. என்னால நீந்த முடியும். I can't climb up trees. I can swim fast. என்னால வேகமாக நீந்த முடியும். I can't swim fast. என்னால வேகமாக நீந்த முடியாது. Can you swim fast? So can you swim fast ன்னு சொல்லி சொன்னா உங்களால வேகமாக நீந்த முடியுமா? So முடியும், முடியாது, முடியுமா? So அந்த விஷயம் தான். Can, can't, can. So can you swim fast? Can he speak 5 languages? Can they play football? So at the same time, cannot, can't plus subject plus base verb. Can you climb up trees? உங்களால மரம் ஏற முடியுமா? Can't he speak good English? Can't he speak good English? அவங்களால ஒரு நல்ல லாங்குவேஜ் வந்து நல்ல இங்கிலீஷை வந்து பேச முடியாதா? ஸோ இதுன்ற கேள்வி வந்து எப்படி இருக்க போது முடியுமான்னு கேட்குறேன். கேன் யூ ஸ்விம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா அவனால நீங்க வேகமாக நீந்த முடியுமா? அதே சமயம் காண்ட் யூ ஸ்பீக் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா உங்களால வேகமா நீந்த முடியாதா? ஒரு நெகட்டிவ் அதுக்குள்ள வருது, குஷனும் சேர்ந்து வருது. Can't you climb up trees? Can't he speak good English? Can't they play volleyball? So same like that. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதுல விளங்கிட்டேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாட் போட்டதுல வந்து நெகட்டிவா வரப்போகுது. அதுக்கு வந்து நாங்க கொஸ்டின் ஆஃப் ஃபார்ம் பண்ணிக்கல வந்து கேன் முன்னுக்கு வரப்போகுது. அட் த சேம் டைம்ஸ் நெகட்டிவ் பார்ட்டை வந்து நாங்க கொஸ்டின் ஆக்கிக்கல வந்து காண்ட் முன்னுக்கு மெயின் வெப்பா வந்து வர போகுது. அந்த வகையில பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், she can speak Latin. லட்டின்ன்றது வந்து கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு இங்கிலீஷ் பிரெஞ்ச் மாதிரி லட்டினும் ஒரு லாங்குவேஜ். ஸோ she can speak Latin. You can ride bikes fast. I can play the piano, but I can't play the guitar. So I can play pianoன்னு சொல்லலாம் தானே, இங்க த வந்திருக்குது. அந்த த வந்ததுக்கான மீனிங் if anyone know about it, யாருக்காவது தெரியுமா? Musical instrument Yes, very good. Instruments, musical instrumentsக்கு முன்னுக்கு த போட போறோம். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வசனத்தை நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஐ கேன் பிளே பியானோன்னு போட மாட்டீங்க. அங்க த கட்டாயம் விரும்பியோ விரும்பாமலோ நீங்க போடுவீங்க. ஐ கேன் பிளே த பியானோ பட் ஐ கான்ட் பிளே த கிட்டார். என்னால பியானோ வாசிக்க முடிகிற அதே சமயம் கிட்டார் என்னால வாசிக்க முடியாது. மை வைஃப் கேன் குக் டிலிஷியஸ்லி. டிலிஷியஸ்லி என்ன சொல்லி சொன்னா என்ன மீனிங்? My wife can cook deliciously. Deliciously means, what is the meaning of it? Vocabulary number 1 for this class. மிகவும் சுவையாக, எனது மனைவி மிகவும் சுவையாக சமைப்பார். ஸோ டெலிஷியஸ் சொல்லி சொன்னா மிகவும் சுவையான. ஸோ இது வந்து ஆஸ் அ வசனமா மட்டும் நீங்க பார்க்காம டெய்லி லைஃப்ல வந்து நீங்க ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண போறீங்க, இல்லாட்டி ஒரு விஷயம் நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க அது டேஸ்டா இருக்குதான்னு சொல்லி சொன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து நார்மலா யூஸ் ஆகுங்க. டுடே breakfast was deliciously சொல்லி சொன்னா இன்றைக்கு வந்து காலை உணவு வந்து மிகவும் சுவையாக இருந்தது. வெரி டேஸ்டா தான் deliciously என்று சொல்லுவோம். We can learn English from home. We can learn English from home. It can't be true. அது உண்மையாக இருக்க முடியாது. அது உண்மையாக இருக்க முடியாது. It can't be true. Can I ask a question? நான் ஒரு question உங்கள்ட்ட கேட்கட்டுமா? Can we go for a date now? இப்ப நாங்க ஒரு டேட்டுக்கு போவோமா? He can sing well, but he can't dance. அவனால பாட முடியும், ஆனா ஆட முடியாது. பட் என்று சொல்லி சொன்னா ஆனா. ஸோ இந்த மீனிங்ல வரப்போது ஒரு விஷயம் செய்ய முடியும், அட் த சேம் டைம்ஸ் இன்னொரு விஷயம் செய்ய முடியாது. ஸோ இதுல வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னது? ஒரு விஷயம் ஒரு வசனத்துல வந்து நாங்க கேனும் யூஸ் பண்ணலாம், அதே வசனத்துல நாங்க காண்ட்டும் யூஸ் பண்ணி கதைக்கலாம்.
கேன்னு சொல்லி சொன்னா என்னால முடியிற விஷயங்கள், அட் த சேம் டைம்ஸ் கான்ட்னா என்னால முடியாத விஷயங்கள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஸ்பீக். அவங்க என்ன கதைக்கிறாங்கன்னு என்னால விளங்க முடியுது. பட் ஐ கான்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர்லி. அதாவது வந்து இப்ப நார்மலா லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆக்கள்னு சொல்லி சொன்னா இப்ப தமிழ் இங்கிலீஷை விட சிங்கள லாங்குவேஜ் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து என்னது என்ன கதைக்கிறாங்கன்னு விளங்கும். ஆனா உங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அந்த அவளுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லையோ சம்திங்னு சொல்லி சொன்னா உங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஈவன் இங்கிலீஷ்ல கூடாது தான் என்னது யாராவது 2 பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து கன்வர்சேஷன் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதால என்ன அவங்க கதைக்கிறாங்கன்றதை வந்து விளங்கி கொள்றீங்க. பட் அவங்க ஏதாவது உங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அப்படியே இருக்கிற தருணத்துல சொல்ற விஷயம் தான் இது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஸ்பீக் பட் ஐ கான்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்தந்த நேரத்துக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு அவங்க கதைக்கிறது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ கான் கோ ஃபார் த இன்டர்வியூ டுடே. ஐ கான் கோ ஃபார் த இன்டர்வியூ டுடே. இன்னைக்கு வந்து எனக்கு இன்டர்வியூக்கு போக முடியாது. ஐ கான்ட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஜென்ரல் அபிலிட்டிஸ். ஓகே, ஜென்ரல் அபிலிட்டிஸ். ஸோ எனக்கு இதுல ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஒரு பாசிட்டிவ் அபிலிட்டிஸ், சாரி, ஜென்ரல் அபிலிட்டில ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் பண்ணா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவோம்ன்றாக்கள் ப்ளீஸ் வித் யூர் ஹேண்ட்ஸ் அப். ஃபாத்திமா சஃபியா, மிஸ் ஃபாத்திமா, தனுஷா, மிஸ் தனுஷா. Positive means my wife can cook deliciously. ஓகே. Negative one, I can't go for the interview today. ஓகே, அது வந்து இந்த வசனத்திலே இருக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்களும் ஒரு வசனம் கிரியேட் பண்ணுவீங்களா இருந்தா ஒரு வசனம் சொல்லுங்க. அதுதான் கேட்கிறேன். இதுல பயப்பட தேவையில்லை. நீங்க கதைச்சு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்றீங்க. ஸோ பிள்ளைய திருத்துறது தான் நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறீங்க. அத வந்து கேனுக்கும் சொல்ல போறீங்க, கான்ட்டுக்கும் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. I can sing a song. Okay. My brother can't drive a car. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒரு ஆக்கள் உங்களோட சைட்ல ஏன் ஒரு ஆக்கள் எடுக்கிறீங்க, உங்களோட சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயம் முடியும், என்னென்ன விஷயம் முடியாது என்று சொல்றத வந்து நீங்க செல்ஃபா சொல்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த கிளாஸ் முடியக்கலையும் வந்து ஒரு ஆளை நான் ரிவ்யூக்கு கூப்பிடுவேன். ஸோ ப்ளீஸ் பி அட்டென்ஷன் அபவுட் திஸ் கிளாஸ், ரைட்? கிளாஸை கமெண்ட்ஸ் பண்ணுறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் பாசிட்டிவ் என்று சொல்லி சொன்னா சாரி, ஜென்ரல் அபிலிட்டிஸ் என்று சொல்லி சொன்னா பொதுவான திறமைகள். To talk about special abilities, this is the point. We will talk about special abilities. Sorry, வளமையான, அதாவது பொதுவான திறமைகள், இது விசேட திறமைகள். அதாவது பொதுவான திறமைகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயத்த கதைக்கிறது தான் அது. ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா சில பேருக்கு தான், சில பேர் இப்ப லைக் ஸ்விம்னு சொல்லி சொன்னா ஓகே, சில பேருக்கு தான் ஃபாஸ்டா ஆட முடியும், ஃபாஸ்டா வந்து என்ன செய்யும், ஸ்விம் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து சில பேருக்கு தான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து எக்ஸ்பெஷலா கதைக்க முடியும். ஸோ அப்படியான விஷயத்த நாங்க சொல்லிக்கல. டு டாக் அபவுட் ஸ்பெஷல் அபிலிட்டி வி கேன் யூஸ் am is are. அதாவது 11th கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா am is are. ஸோ கிளாஸுக்கு வராதாக்கள் ப்ளீஸ் அந்த வீடியோ ஒருக்கா ரிஃபர் பண்ணுங்க. 11th கிளாஸ்ல வீடியோ வந்து ரிஃபர் பண்ணுங்க. am is are வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். am பாசிட்டிவ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா am. நெகட்டிவ் am not. I am not. I am a student. I am not a student. ஸோ ரிவ்யூ மாதிரி செய்யறேன் நான் அது உங்களுக்கு இப்ப திருப்பி. ஸோ அதில் கவனிச்சுக்கொள்ளுங்க. isன்னு சொல்லி சொன்னா is இந்த பாசிட்டிவ். he is a teacher. He is a teacher. He is a teacher ன்னு சொல்ல போறோம். அதே மாதிரி he isn't teacher. He isn't teacher. அவர் டீச்சர், அவர் டீச்சர் இல்ல. ரெண்டாவது விஷயம். ஸோ அதே மாதிரி am is வந்து they are student, they aren't students. அவர்கள் மாணவர்கள், அவர்கள் மாணவர்கள் அல்ல. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லி தந்தேன் நான். என்னத்துக்கு am, என்னத்துக்கு is, என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு கூட நான் தெளிவா சொல்லி இருந்தேன். ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரா இருக்கு. able to சொல்லி சொன்னா என்னால முடியும். ரைட். கேர்ன்னு சொல்லி சொன்னா என்னால முடியும். ஏபிள்ன்னு சொல்லி நாங்க கதைக்க போறது. able to என்ற வேர்ட் நாங்க அங்க போடுவோம்.
ஸ்பெஷல் அபிலிட்டிஸ்க்கு மட்டும் நாங்க able to போடுவோம். am is are plus able to talk about specific abilities. விசேட திறமைகளை நாங்க சொல்லிக்கல வந்து able to யூஸ் பண்ண போறோம். அதன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம்னா subject plus am is are plus able to plus base verb. அதே மாதிரி நெகட்டிவ் வந்து am is ஆவோட நாட் சேர போகுது, மிச்சம் அப்படியே தான் வரப்போகுது. ஸோ சப்ஜெக்ட் അതിന്റെ எழுவாய், am is അതിന്റെ பி வேர்ப், able to അതിന്റെ மெயின் வேர்ப், பேஸ் வேர்ப், அதாவது அடிப்படை வினைச்சொற்கள் அதுல வரப்போகுது. அந்த வினைச்சொற்கள்ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த வசனம் எழுதுறது மிக மிக என்ன சொல்றது வெரி வெரி ஈஸி திங். என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே அப்படித்தான் இருக்க போது. நாங்க ஜஸ்ட் able to போட போறோம். I am swim fast and நீங்க போடல வந்து just I am able to swim fast. able to நாங்க போட வேண்டிய தேவை என்னன்னா able to தான் அதை குறிச்சு நிக்குது. எஸ், இது ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ். இவருக்கு தனித்துவமா இருக்கிற குணம் நாங்க அந்த விஷயத்துல வந்து பிரிச்சறிகிறதுக்கு தான் அந்த able to. I am able to swim fast. He is able to speak Japanese. We are able to study at night. So அதாவது வந்து எல்லாராலையும் வந்து படிக்க முடியும். we can study at night. Sorry, we can study என்று சொல்லலாம். அதாவது எங்களால படிக்க முடியும். ஆனா சில பேருக்கு வந்து நைட்ல படிக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும். சில பேருக்கு வந்து எவ்வளவுதான் நைட் படிச்சாலும் வராது, மார்னிங் படிச்சாதான் அவங்களுக்கு விளங்கும். ஸோ அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ், ஸ்பெசிபிக் அபிலிட்டிஸ் தான் அது. ஸோ நைட்ல படிக்கிறதுன்ற விஷயம் எல்லாருக்குமே வந்து பொதுவானது இல்லை. எல்லாருமே வந்து நைட்ல படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆட்களுக்கு ஒரு ஸ்பெஷலா நாங்க சொல்ல போறோம்னு சொல்லிச்சுன்னா we are able to study at night. அதே மாதிரி அது இந்த நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி இருக்க போதுன்னு சொல்லி சொன்னா I am not able to dive. Diveன்னு சொல்லி சொன்னா என்ன? What is the meaning of dive? D-I-V-E. யாருக்கா தெரியுமா? dive டைவ்னு சொல்லி சொன்னா மூழ்கிறது, மூழ்கிறது, ரைட்? மூழ்கிறது வந்து டைவ்னு சொல்லுவாங்க. I am not able to dive. He isn't able to speak Mandarin. They aren't able to study at night. At the same time, அந்த question form அப்படி இருக்க போதுன்னு சொல்லிச்சுன்னா am is முன்னுக்கு வரப்போகுது. able to முன்னுக்கு வராது, am is வந்து முன்னுக்கு வரப்போகுது. Are you able to swim fast? Is he able to fly to India tonight? இன்னைக்கு இரவு அவரால இந்தியாவுக்கு போக முடியுமா? Are they able to play final match? அவர்களால ஃபைனல் மேட்ச் விளையாட முடியுமா? சரி, முடியுமா? So to talk about special ability, அதன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போதுன்னு சொல்லிச்சோன்னா சப்ஜெக்ட் am is plus able to plus base verb. At the same time can யூஸ் பண்ணி நாங்க கதைக்குள்ள வந்து அதன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போதுன்னு சொல்லிச்சோன்னா சப்ஜெக்ட் plus can plus base verb. அங்க கேனுக்கு பதிலாக இங்க able to போட்டோம்னு சொல்லி சொன்னா that's the form. ஸோ இதுவும் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி இருந்தேன்னா ஐக்கு வந்து நாங்க am யூஸ் பண்ண போறோம். யூ வி தே, ரைட்? யூ வி தேக்கு வந்து ஆ யூஸ் பண்ண போறோம். ஏன் ஆ யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு ப்ளூரல், அதாவது வந்து பன்மையான சொற்களை நாங்க சொல்லிக்கல வந்து we have to use ஆ. அங்க வந்து ஆ யூஸ் பண்ண போறோம். ஸோ நேற்றைய கிளாஸ்ல இருந்த ஆட்களுக்கு தான் அதை பற்றி தெரிய போகுது. சோ இது வந்து மற்றாக்களுக்கு இது ஒரு புது விஷயமா இருக்க போகுது. சோ நேற்றைய கிளாஸ்ல வந்து இருந்த ஆட்களுக்கு மட்டும்தான் என்ன இந்த விஷயம் தெரிய போகுது. சோ அவங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன். சோ ஐக்கு ஆம் நாங்க யூஸ் பண்ண போறோம். அது வந்து ஒரு ரூல்ஸ் நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஐக்கு வந்து ஆம் தான் வரப்போகுது. யூவி தே, அதாவது ப்ளூரலுக்கு வந்து ஆ வரப்போகுது. ஹீ ஷீ இட், சிங்குலருக்கு வந்து இஸ் வரப்போகுது. ஸோ இதை வச்சுக்கொண்டு இது கூட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். ஸோ ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் இவ்வளவு வந்து இவ்வளத்துல இருந்தா நீங்க வசனம் என்ன செய்ய போறீங்க? அமைக்க போறீங்க. அதை விட வேற ஒரு வசனம் வரப்போறது இல்லை. பக்கத்துல ஏதாவது பேர் சம்திங் வரப்போகுது. ஸோ ப்ரொனவுன்ஸ் சொல்றது வந்து இவ்வளவு வந்து. ஸோ இவ்வளவும் நீங்க இவ்வளத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஆம் இஸ் அங்க போடணும். அதோட நீங்க ஏபிள் டு பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். I am able to teach students. I am able to teach students. நான் முதலாவது வசனம் ஃபார் an எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ என்னால மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். ஸோ I am able to teach English. So I am able to teach English. So ஐக்கு am வரப்போது, able to வரப்போது, base form of the sentence. So இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்க படிக்கல வந்து ஐ யூ வி தே ஹி ஷீ இட்டுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சா சரி. அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பிளஸ் ஏபிள் டு பிளஸ் பேஸ் ஃபார்ம் சொல்லி வந்தா வரும்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா அங்கால நீங்களாவே என்ன செய்யலாம்? சென்டென்ஸை மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஐ கேன் சிங் தமிழ் சாங்ஸ் வெல்.
ஸோ தமிழ் சாங்ஸை வந்து வந்து ஒரு ஒரு தமிழ் சாங்கை வந்து படிக்கிறதுன்றது வந்து ஒரு பொதுவான விஷயம். ஐ கேன் சிங் தமிழ் சாங்ஸ் வெல். அதே நேரம் அவருக்கு இன்னொரு திறமையும் இருக்குது. இங்கிலீஷ் சாங்கும் அவர் படிப்பார்ன்றது வந்து தமிழ் சாங் படிக்கிறது வந்து பொதுவான திறமைகளா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே இல்லாது. தமிழ் சாங் தெரிஞ்ச எல்லாருக்கும் இங்கிலீஷ் சாங்ஸ் தெரியுமென்று இல்லை. ஸோ இங்கிலீஷ் சாங்ஸ் அவர் தெரியுமென்று சொல்லி சொன்னா அது ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி அவர்கிட்ட. ஸோ அப்படி நாங்க பாக்கல வந்து எப்படி வசனம் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா ஐ கேன் சிங் தமிழ் சாங்ஸ் வெல் அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஏபிள் டு சிங் இங்கிலீஷ் சாங்ஸ். எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் பாட முடியும். அட் த சேம் டைம்ஸ் அதே நேரத்துல எனக்கு இங்கிலீஷ் சாங் வந்து நான் பாடுவேன். They can dance beautifully. Also, she is able to dance Latin. Sharani can cook Sri Lankan dishes and also she is able to make Chinese dishes. ஸோ ஸ்ரீலங்கன் டிஷஸ் செய்யறது வந்து ஒரு பொதுவான விஷயம். அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவன் ஒரு சின்ன டிஷ் செய்ய தெரிஞ்சாலே அது ஒரு 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 ஜென்ரல் அபிலிட்டி தான். ஸோ இன்னொரு விஷயத்தையும் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஸ்பெஷல் அபிலிட்டி. That's why we have to put is able to நாங்க போட்டிருக்கிறோம். Nidan and Kamal can do the projects, but Nidan is able to make the project report. ஸோ ப்ரொஜெக்ட் செய்யறது வந்து எல்லாருக்குமே இயலும். ஆனா ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்ன்றது வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆக்களால மட்டும்தான் வந்து அது செய்ய முடியும். ஸோ Nidan and Kamal can do the project, but Nidan is able to make project reports. Everyone can attend online classes, but Oxfordian students are able to use the language. ஸோ எல்லாராலையும் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ண இயலும். ஆனா ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன செய்ய முடியும், இந்த லாங்குவேஜ் எந்தெந்த இடத்துல வந்து பயன்படுத்தி கொள்றது என்ற விஷயம் வந்து தெரியும் ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். Jenny can organize meeting, but she isn't able to address the meeting. அவள் வந்து ஜாயின் பண்ண முடியுமா மீட்டிங்குக்கு, ஆனா அவள் என்ன செய்ய முடியாதாம், அவளுக்கு அட்ரஸ் பண்ண தெரியாதாம். அட்ரஸ் பண்ண தெரியாதாம். Wait a minute. Okay. So let's practice. What can you do as a boy or girl? அதாவது வந்து இது உங்களோட டெய்லி லைஃப்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆன விஷயம். ஒரு போயா ஒரு கேர்லா உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும். ஸோ கேனை யூஸ் பண்ணி அமைக்கிற சென்டென்ஸ். வாட் கேன் யுவர் ஹஸ்பண்ட் டூ? ஒரு ஹஸ்பண்டால என்ன செய்ய முடியும்? வாட் கேன் யூ டூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ்? உங்களோட ஆங்கில திறமையை நீங்க வளர்த்து கொள்ள போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன நீங்க செய்வீங்க? How can you celebrate your birthday? உங்களோட பர்த்டே எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? What can this girl or boy do? ஒரு கேர்ளா ஒரு போயா என்ன செய்ய முடியாது? ஸோ இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்ப நான் உங்களுக்கு உடனே விளங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதை நான் அடுத்த கிளாஸுக்கு போட்டிருக்கலாம், பட் உடனே விளங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் விளங்கும். நாங்க கேன் யூஸ் பண்றது வந்து லைக் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்ல, ஐ கேன் ஸ்விம் ஃபாஸ்ட், என்னால முடியும். லைக் நாங்க இப்போ ஒரு ஆக்கள் உங்கள்கிட்ட கேட்கற போறாங்கன்னு சொல்லி சொன்னா கேன் யூ ஸ்விம் ஃபாஸ்ட்னு சொல்லி சொன்னா ஐ கேன் ஸ்விம் ஃபாஸ்ட்னு நீங்க சொல்லுவீங்க. அட் த சேம் டைம் சில பேருக்கு சில திறமை இருக்குது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்திருக்கும், அதாவது கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு, பட் இப்ப அந்த திறமைகள் வந்து இருந்திருக்காது. ஈவன் எக்ஸசைஸ் செய்யற விஷயம், ஆல்சோ குக் பண்ற விஷயம், ஆல்சோ ஸ்டடி பண்ற விஷயம். ஒரு வயசுல இருக்கல நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு கிரகிக்கிற திறமை, லிசனிங் திறமை வந்து கூடவா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வயசு போக 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 லிசனிங் அந்த விஷயம் வந்து குறைஞ்சிருக்கும். அது நார்மலான விஷயம், அது ஜென்ரலான விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு நாங்க என்ன யூஸ் பண்ண போறோம், அதாவது ஆரம்பத்துல எனக்கு ஒரு திறமை இருந்தது என்று சொல்லிக்கல நாங்க யூஸ் பண்ற வேர்ட் தான் குட் யூஸ் பண்ண போறோம். டு டாக் அபவுட் ஜென்ரல் அபிலிட்டிஸ் இன் த பாஸ்ட். அதாவது பொதுவான திறமைகளை வந்து பாஸ்ட்ல கதைக்க போறோம், பாஸ்ட் டென்ஸ்ல கதைக்க போறோம், கடந்த காலத்துல இறந்த காலத்துல கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அங்க நாங்க யூஸ் பண்ண போற விஷயம் வந்து குட் யூஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் பேஸ் வேர்ப். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் சொல்லி சொன்னா அந்த 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 வசனத்தின் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா கடந்த காலங்களில் நான் ஃபாஸ்டா ஓடுவேன், ஐ குட் ரன் ஃபாஸ்ட். பட் இந்த மூமெண்ட் அட் த மூமெண்ட் எனக்கு கொண்டு வந்து ஒரு ரன் ஒரு 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 போட்டி ஒன்று வச்சா, ஒரு காம்படிஷன் வச்சா என்னால ஓட முடியாது. ஸோ இது வந்து குட் நான் சொல்றது வந்து
என்னது குட் நீங்க சொல்லுவீங்களா இருந்தா. ஸோ இது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஹிண்டா இருக்கலாம். ஸோ குட் குட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க நார்மலா கதைப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எந்த இடத்துல இது யூஸ் பண்றேன்னு. ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையில ஆரம்ப காலத்துல எனக்கு இந்த திறமை இருந்தது, பட் இப்ப இல்லைன்னு நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா குட் யூஸ் பண்ண போறீங்க டு டாக் அபவுட் ஜென்ரல் அபிலிட்டி இன் த பாஸ்ட். I could run fast. He could sing Spanish songs. They could play football. அவர்கள் வந்து ஃபுட்பால் விளையாடினார். அவர்களுக்கு ஃபுட்பால் விளையாட முடிந்தது. சோ இது இந்த வசனம் அப்படி ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்னு சொல்லி சொன்னா என்னால வேகமாக ஓட முடியும். ஐ குட் ரன் ஃபாஸ்ட்னு சொல்லி சொன்னா நான் ஆரம்ப காலத்துல வந்து வேகமா ஓடினேன். ஐ குடன்ட் ரன் ஃபாஸ்ட். ஆரம்ப காலத்துல லைக் நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா குட்டைம் யூஸ் பண்ணி கேனைம் யூஸ் பண்ணி சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா ஐ குடன்ட் ரன் ஃபாஸ்ட் பட் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் சொல்லி சொன்னா என்னால ஆரம்ப காலத்துல அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இந்த பாஸ்ட் நான் வேகமா ஓட மாட்டேன், பட் இப்ப நான் என்ன செய்யறேன்னு ஓடுறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து நான் ஓடுறேன். ஐ குடன்ட் ரன் ஃபாஸ்ட் பட் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் சொல்லிச்சுன்னா எனக்கு ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு பாஸ்டா ஓட தெரியாது, பட் இப்போ ஓட தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்க இந்த பாஸ்ட் இந்த ஃபியூச்சர் இந்த ப்ரெசன்ட் போட தேவையில்லை. ஐ குடன்ட் ரன் ஃபாஸ்ட் இந்த பாஸ்ட் என்று சொல்லி போட தேவையில்லை. குடன்ட் சொல்றதே வந்து பாஸ்ட் தான். குட்டன் ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லி சொன்னாலே டு டாக் அபவுட் ஜெனரல் அபிலிட்டி இன் த பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற விஷயத்த கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா தான் அந்த இடத்துல குட் வரப்போகுது. சோ அந்த இடத்துக்குள்ள குட் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க எஸ்பெஷலா சொல்ல தேவையில்லை. பாஸ்ட் டென்ஸ்ல தான் இது நடந்தது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இது நடந்ததுன்னு திருப்பி அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்து நாங்க சொல்ல தேவையில்லை. could you run fast? Sorry, I couldn't run fast. He couldn't sing Arabic songs. They couldn't play volleyball. Could you run fast? உங்களால வேகமாக விரைவாக ஓட முடிந்ததா? ஒரு ஓட்ட போட்டி முடிஞ்சிட்டு வந்துட்டு அப்ப ஒரு ஸ்டூடெண்டையோ இல்லாட்டி ஒரு ஒரு பிளேயரையோ பார்த்து நாங்க கேட்கலாம் லைக் இப்படி could you run fast? உங்களால வேகமாக விரைவாக ஓட முடிந்ததா? அவர் ஓடி முடிச்சிட்டார். சோ பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க கேட்க போறீங்க அந்த ஓடுற நேரம் உங்களுக்கு விரைவா ஓட முடிந்ததான்னு சொல்லிக்கல இந்த குட்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. could you run fast? could he sing Spanish songs? could they play football? couldn't you run fast? உங்களால விரைவாக ஓட முடியாம இருந்ததா? couldn't you run fast? உங்களுக்கு விரைவாக ஓட முடியாம இருந்ததா? couldn't he sing Arabic songs? couldn't they play volleyball? couldn't good not தான் நாங்க couldn't good n apostrophe t என்று எழுதுவோம். so could not தான் நாங்க சுருக்கி couldn't and யூஸ் பண்ணி கொள்ளுவோம். so more example for that, Bill Gates could become the wealthiest person in the world. so could past tense நடந்த விஷயத்தை தான் இது கதைக்குது. we could control COVID deaths in Sri Lanka in 2020. so 2020 ஆண்டு கால பகுதியில வந்து கோவிட் டெத்ஸ், அதாவது வந்து கோவிட் டெத்ஸ் சொல்லி சொன்னா என்னது, கோவிட் கொரோனா வைரஸ் வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2020ஆம் ஆண்டு எங்களால வந்து கோவிட் டெத்ஸ் அதால வந்து இறப்புகளை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தது. people couldn't adapt to the situations. மக்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு அந்த சந்தர்ப்பங்களுக்கு வந்து அடாப்ட் இசைவாக்கம் அடையவில்லை. I couldn't swim when I was young. பாருங்க இதுல வந்து பாருங்க I couldn't swim என்று சொன்னாலே நான் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன செய்யல, கடந்த காலங்களை வந்து ஸ்விம் பண்ண மாட்டேன். ஆனா இதுல வந்து எக்ஸ்பெஷலா சொல்லி இருக்குது when I was young, அதாவது வந்து நான் சின்னனா இருந்த கால பகுதியில என்னால ஸ்விம் பண்ண முடியாம இருந்தது. he could get a promotion last year. லாஸ்ட் இயர்னு வந்திருக்கு பாருங்க. லாஸ்ட் இயரும் பாஸ்ட் தான் ரெஃபர் பண்ணது, குட்டும் பாஸ்ட் தான் ரெஃபர் பண்ணது. could the police arrest the thieves yesterday? thieves வந்து நேற்றைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணினதா? thieves சொல்லி சொன்னா கள்ளர்கள், திருடர்கள். I could escape from the child abuse. சிறுவர் துஷ்பிரயோகத்தில இருந்து நான் தப்பிச்சு கொண்டேன். இந்த பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இந்த கடந்த காலங்கள்ல வந்து சிறுவர் துஷ்பிரயோகங்கள்ல வந்து நான் பாதிக்கப்படவில்லை. That's why we can say about I could escape from the child abuse. Could Sri Lanka win the matches in past years? Past yearsல வந்து Sri Lanka match win பண்ணினதா? So could Sri Lanka. So can Sri Lanka.
ஸோ குட் நீங்க வந்து நார்மலா இது வந்து எபிலிட்டிஸ்ன்றதை தாண்டி லைக் அபிலிட்டிஸ்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க பாஸ்ட்ல கதைக்க போறீங்களா? நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து எபிலிட்டிஸ் படிச்ச நீங்க அட் த சேம் டைம்ஸ் ஜென்ரல் அபிலிட்டி ஸ்பெஷல் அபிலிட்டி படிச்ச அதே சமயம் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா நாங்க குட் யூஸ் பண்ணுவோம். அந்த விஷயம் நீங்க வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க. எக்ஸ்ட்ராவா இதோட எக்ஸ்ட்ராவா வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயம். எங்களோட சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சிருக்கிற விஷயம். அட் த சேம் டைம்ஸ் நாங்க பார்த்துட்டோம் கேன் பார்த்தனாங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து டு டாக் அபவுட் ஸ்பெஷல் அபிலிட்டி ஆஃப் த பாஸ்ட். ஸோ இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது குழம்ப கூடாது. நீங்க லைக் ஆமிசா போட்டு நாங்க ஏபிள் டு போட போறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ ஆம் ஏபிள் டு ஸ்விம் ஃபாஸ்ட். இது இந்த ஸ்பெஷல் அபிலிட்டி வந்து அதாவது வந்து இதே விஷயத்த வந்து நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல கதைக்க போறோம்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். ஐ வாஸ் யூஸ் பண்ண போறோம். லைக் ஸோ இது வந்து ஜென்ரல் அதாவது ஜென்ரல் அபிலிட்டியை நாங்கள் சொல்லிக்கல வந்து எஸ் குட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அங்கே ஆமிஸா யூஸ் பண்ண போறது இல்லை, வேர்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. அது ஒரு ஜென்ரல் அபிலிட்டி. அட் த சேம் டைம் ஸ்பெசிபிக் அபிலிட்டி ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்லி சொன்னா வேர்ஸ் அங்கே யூஸ் பண்ண போறோம். சிங்குலருக்கு நாங்கள் வேர்ஸ் யூஸ் பண்ண போறோம், வந்து யூஸ் பண்ண போறது ப்ளூரலுக்கு. பிளஸ் ஏபிள் டு அங்கேயும் ஏபிள் டு என்ற வேர்ட் வருது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போது சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அ வேர்ப் பிளஸ் ஏபிள் டு பிளஸ் பேஸ் வேர்ப். ஸோ நெகட்டிவ்ல வந்து சேம் லைக் தட் பட் வாஸ் வேரோட அங்கால நாட் வரப்போகுது, அவ்வளவுதான். அட் த சேம் டைம்ஸ் கொஷனுக்கு வந்து வேர்ஸ் ஃபார்ம் முன்னுக்கு வரப்போகுது. ஐ வாஸ் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட். ஐ வாஸ் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட். கடந்த காலங்கள்ல என்னால வேகமாக ஓட முடிந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட். ஸோ இது ஸ்பெஷல் அபிலிட்டி. ஸோ நீங்க ரெண்டையும் குழப்பக்கூடாது. என்னது இதுவும் மிஸ் இதுவும் மிஸ் பாஸ்ட் டென்ஸ் தானே, இங்க ஏன் வேர்ஸ் வேற இல்லை என்ன சொல்லி சொன்னா அதுக்கான ரீசன் என்ன நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா இது ஜென்ரல் அபிலிட்டி. ஜென்ரல் அபிலிட்டி கதைக்கல வந்து நாங்க குட் யூஸ் பண்ண போறோம். ஸ்பெஷல் அபிலிட்டி யூஸ் பண்ணிக்கல வந்து வேர்ஸ் யூஸ் பண்ண போறோம். I was able to run fast. She was able to speak Japanese. We were able to study at night. So negative I was not நாங்க சுருக்கி சொல்லிக்கல wasn't. So ஆரம்ப காலத்துல வந்து அதாவது ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நான் இந்த விஷயம் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். வேர்ஸ் ஸோ ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா was not நாங்க சுருக்கி சொல்லிக்க wasn't. I wasn't able to jump. He wasn't able to speak Mandarin. They were not நாங்க சுருக்கி சொல்லிக்கல they weren't able to study at night. Were you able to swim fast? Were you able to swim fast? உங்களால ஆரம்ப காலத்துல உங்களால கடந்த காலத்துல வேகமாக நீந்த முடிந்ததா? Was he able to fly to India tonight? Were they able to play final match? So இது வந்து உதாரணம் என்னத்துக்கு question form. So subject verse verb plus able to plus base verb base verb இருக்க போது என்னது ஸ்பெஷல் அபிலிட்டியை காட்டுறதுக்கு பாசிட்டிவ்ல. நெகட்டிவ்னு சொல்லி சொன்னா verse for not வரப்போகுது. கொஸ்டின் என்ன சொல்லி சொன்னா verse for வந்து ஃபர்ஸ்டா வரப்போகுது. ஸோ பாருங்க இதுல குட் நாங்க யூஸ் பண்ண போறது ஜென்ரல் அபிலிட்டிஸுக்கு, verse for plus able to யூஸ் பண்ண போறது ஸ்பெஷல் அபிலிட்டிஸ். I could work up early in the past days. I could work up early in the past days. அதாவது ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டு சொல்லாம ஸ்பெஷலா கடந்த காலத்துல கடந்த நாட்கள்ல நான் வேலைக்கு எழும்புறேன் நான். அதாவது கடந்த நாட்கள்ல நான் வேலைக்கு எழும்புறேன் நான். I was able to work up at 5 yesterday. So கடந்த காலம் என்று சொல்லி சொன்னா நான் கடந்த நாட்கள்ல நான் வேலைக்கு எழும்பினான். அதுலயும் நேற்று நான் 5 மணிக்கு எழும்பினான். அதாவது பாருங்க இந்த ஜென்ரல் அபிலிட்டிஸ்க்கும் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் ஸ்டில் உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்ன இந்த வசனத்தை பாருங்க. He could work up early in the past days. I was able to work up at 5 yesterday. ஸோ கடந்த நாட்கள்ல வந்து நான் வேலை கிளம்பினான். ஆனா ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் என்ன? I was able to work up at 5 yesterday. கடந்த நாட்கள்ல நான் வேலை கிளம்பி இருந்தாலும் எக்ஸ்பெஷலா சொல்லிக்கல நேற்று நான் 5 மணிக்கு கிளம்பினேன். I could speak Sinhala he could speak Sinhala in his childhood. He was able to deliver speech in Sinhala on the competition day. So சிங்களம் கதைக்கிறது அவன் வந்து சின்ன வயசுலயே சிங்களம் கதைக்கிறதுன்றது ஜென்ரல் அபிலிட்டி.
ஆனா ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்லி சொன்னா என்ன, அந்த சிங்களம் செகண்ட் லாங்குவேஜை வந்து ஒரு காம்படிஷன் டேயில வந்து ப்ரெசென்ட் பண்ணினேன். I could operate computer 5 years ago. I was able to repair my computer the day before yesterday. I could operate computer 5 years ago. 5 வருஷத்துக்கு முதல் என்னால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடிந்தது. I was able to repair my computer the day before yesterday. The day before yesterday ன்னு சொல்லி சொன்னா முந்த நாள் நாங்க சொல்லுவோம். அதாவது நேற்றைக்கு முதல் நாள். ஸோ எனக்கு 5 வருஷத்துக்கு முதல் என்னால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஆனா ஸ்பெஷலா சொல்லணும்னு சொல்லி சொன்னா முந்த நாள் நானே இந்த கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணினேன். ஸோ அது ஸ்பெஷல் அபிலிட்டிஸ்க்குள்ள வரப்போகுது. The government could prevent COVID spreading last year. The government was able to control COVID death rates in 2020. Prasad couldn't act well in movies. பிரசாத் என்றவர் வந்து மூவிஸ்ல வந்து வடிவா ஆக்ட் பண்ண மாட்டார் கடந்த காலங்கள்ல. Pravina wasn't able to perform well in the King drama. ஸோ ஒரு ட்ராமா, அதாவது மூவிஸ்ன்னு சொல்லி சொன்னா எல்லா மூவிஸ் அவர் நடிச்ச மூவிஸ்ல வந்து அவர் ஆக்ட் பண்ணினது இல்லை. இது வந்து ஸ்பெஷலா ஒரு ட்ராமாவில் ஒரு ஆள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதை சொல்லியிருக்கு. ஸோ ஜென்ரல் அபிலிட்டி, ஸ்பெஷல் அபிலிட்டி. உள்ள நேரம் உங்களுக்கு அது அந்த வித்தியாசம் இல்லைங்களான்னு சொல்லிச்சுன்னா இந்த 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 ஸ்லைடே காணுது. Our government couldn't manage the economy of a country. ஸோ எங்களோட கவர்மெண்ட் வந்து ஆரம்ப காலத்துல வந்து எங்களை எக்கனமி எப்படி மேனேஜ் பண்றேன்னு தெரியாம இருந்தது. Our people weren't able to buy sugar and milk powder in past days. ஸோ அதை எக்ஸ்பெஷலா சொல்லிக்கல வந்து நாங்க இப்படி சொல்லுவோம். ஸோ could for the general abilities, was for plus able to, we want to use as the special abilities. ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் நான் ஆல்ரெடி இந்த வசனம் சொல்லி காட்டினான். ஸோ இது வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். I could ride my bicycle in my childhood. அந்த சின்ன வயசு பகுதியில வந்து நான் என் சைக்கிளை ஓடினான். பட் அல்லாட்டி நவ் அந்த இடத்துல பட் நீங்க போடலாம். அல்லாட்டி நவ் ஐ கேன் டிரைவ் அ கார். சின்ன வயசுல நான் சைக்கிள் ஓடினான், பட் இப்ப நான் கார் ஓடுறேன். ஸோ சைக்கிள் ஓடினான், could ride a bicycle. ஓடுறேன், ஓடுவன், I can drive. So I could ride, I can drive. So அவ்வளவுதான் வித்தியாசம். He couldn't speak English before a month. ஒரு மந்த்துக்கு முதல் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ண தெரியாது. Now we can speak English. எங்களுக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ண தெரியும். Everyone could go out freely 2 years ago. Now we can't go out without mask. I could enjoy my life alone before the marriage. Now I can't enjoy a single minute alone. Cousin couldn't travel when he was young. Now he can go around the island. So Iceland நாங்க யூஸ் பண்றது இல்லை, ISLAN. ஸோ இது இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஐலாண்ட்ஸுக்கு சவுண்ட் வராது. ஸோ கசுன்ன்றவர் வந்து ஆரம்ப காலத்துல சின்ன நாயகிகள் ட்ராவலே பண்றது இல்லை, பண்ணினது இல்லை. ஆனா இந்த சமயம் வந்து என்னது, he can go around the island. ஐலண்ட சுத்த அவரால முடியும். ஸோ கம்பேர் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், பாஸ்ட் டைம் ப்ரெசன்ட் டைம் நீங்க கம்பேர் பண்ணிக்கல, இந்த குட்டும் கேனும் உங்களுக்கு மச் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க செய்யுங்க பாப்போம். முதலாவது நான் சொல்லித்தரேன். when I was a child, நான் சின்ன பிள்ளையா இருக்கல, I could ride a bike, but now I can't ride a now I can't ride a bike. So அந்த காலத்துல வந்து பைசிக்கல், சின்ன வயசுல வந்து நான் பைசிக்கல் ஓடினான், பட் இப்ப என்னால முடியாது. 5 years ago, 5 வருஷத்துக்கு முதல்ல உங்களால என்ன முடியும், பட் முடிஞ்சது, இப்ப என்ன முடியும். இந்த பாஸ்ட் உங்களால என்ன முடியாது, பட் இப்ப என்ன முடியும். at the age of 20s he couldn't. 20 வயசுல நீங்க என்ன செய்ய at the age of 20 he, அவனால 20 வயசுல என்ன செய்ய முடிஞ்சது, இப்ப என்ன செய்ய முடியும். in 2022, 2022 அவனால என்ன முடிஞ்சது, எங்களால என்ன முடிஞ்சது, பட் இப்ப எங்களால என்ன முடிஞ்சது. ஸோ இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ ப்ளீஸ் டூ இட். 2 minutesல வந்து நான் கால் பண்ணணும்.
Are you done? So when I was a child, I could ride a bicycle, but now I can't drive bicycle. I can Bike. bicycle. So second one எனக்கு சொல்லுங்க பாப்பா, யாராவது 5 years ago 5 வருடங்களுக்கு முன்னுக்கு I couldn't. Miss, Yes. I could not stitch couldn't dress. Okay. I couldn't. Okay. Stitch Oral. dresses. Sorry. Stitch dress. Okay. But now I can stitch dress. 5 வருஷத்துக்கு முன்னால என்னால ட்ரெஸ் தைக்கலாம இருந்து பட் இப்ப தைச்சது. ஓகே. ஒரு ஆள் சொன்னீங்களே, சொல்லுங்க பாப்போம். 2 பேர் சொன்னாங்க, நான் கூப்பிடல. I couldn't drive the scooter. 5 years ago, I couldn't drive the scooter, but now I can drive the scooter. Okay, this was correct. So, wait. So, முதல் சொன்ன மாதிரி I couldn't stick. So, ரெண்டாவது சொன்ன ஆன்சரும் ஓகே. Five years ago, I couldn't stitch frog. Dress ன்னு சொன்னீங்க. ஓகே, frog. என்னால 5 வருஷத்துக்கு முதல் ட்ரெஸ் அதாவது ஃப்ராக் தைக்க முடியாது. பட் இப்ப என்னால now I can stitch frog. I can stitch frog. Okay. In the past, I couldn't. ரெண்டாவது சொன்ன மாதிரி I couldn't ride scooty. ரெண்டாவது சொன்ன ஆன்சர் I couldn't ride scooty. But now I can ride scooty. Scooty எனக்கு முதல்ல ஓட முடியாது, பட் இப்ப என்னால ஓட முடியும். At the age of 20, 20 வயசுகள்ல he couldn't, என்ன அதுல போடலாம்? Piano. Sorry? Play with piano. Okay, he couldn't. Piano. Yes, he couldn't play with piano. But now he Okay. can Play piano. the Play with piano. But now he can. But he can play with the piano. Very good. So the last one, in 2022, 2022 ஆண்டு கால பகுதியில we could speak English. Sorry, we could speak Tamil. அதாவது வந்து 2022 கால பகுதியில வந்து நாங்க தமிழ் ஸ்பீச் பண்ணுவோம். பட் நவ் we can't வராது. as a சென்டென்ஸுக்கு வந்து நான் போடுறேன் we can speak தமிழ். லைக் நான் இது சென்டென்ஸுக்கு போடுறேன். ஸோ அதுல வந்து நீங்க என்னவும் போட்டுக்கொள்ளலாம். 2022 கால பகுதியில வந்து உங்களால என்ன விஷயம் முடிஞ்சது, பட் இப்ப அதே விஷயம் இப்பயும் என்ன உங்களால முடியல. now we can't. இப்பயும் அந்த விஷயம் உங்களால முடியலன்னு சொல்லிக்கல we can use anything. அதுல என்னவும் வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம். இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்தியன் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹிண்ட் விளங்கும். இந்தியன் கிளாஸுக்கான ஸ்லைட்ஸை வடிவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு மச் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் இந்தியன் கிளாஸுக்கு வந்த ஆக்களுக்கு தான் தெரியும். ஜஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து டிரெக்ட்லி ஜாயின் பண்ற ஆக்களுக்கு தெரியாது. ஸோ அட்டெண்டன்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் திருப்பம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து வலியுறுத்துற விஷயம் தான். ஸோ இப்போ கூட நான் குரூப்ல போட்டிருந்தேன் நான். ஸோ அந்த வகையில வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கூட இருக்கிறாங்கள மட்டும்தான் இந்த மண்டே கிளாஸ்ல வந்து நாங்க என்ன செய்ய போறோம், எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த ஃபார்ம் அனுப்புறது வந்து ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு 100% எங்களுக்கு வேணாம். லைக் 3 classes வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தரலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னான். ஸோ 3 classes
கூட, அதாவது முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணலாம் நாங்க, என்னன்னு சொல்லி சொன்னா ஃபெஸ்டிவல்ஸால அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வி கேன் அக்செப்ட். பட் அதர்ஸ் அவங்கள வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் அட்டெண்டன்ஸ் ஃப்ரம் டே 1. ஸோ அந்த விஷயத்துல வந்து நாங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃப்ரம் டுடே இந்தியில இருந்து நாங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்றோம். ஸோ இந்தியன் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் வரையலன்னு சொல்லி சொன்னாலும் எக்ஸாம் எழுதுறது டவுட் தான். வில் சி. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். கேன் வந்து டு டாக் அபவுட் ஜென்ரல் அபிலிட்டி, am is plus able to talk about special ability in the present tense. present tenseல இருக்கிறது. past tenseல சொல்லிக்கல could யூஸ் பண்ண போறோம் ஜெனரல் அபிலிட்டிஸ்க்கு. was verb plus able to யூஸ் பண்ண போறோம் specific abilitiesக்கு. அட் த சேம் டைம்ஸ் இப்ப நாங்க படிக்க போறது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னால ஒரு விஷயம் ஏலும் சொல்லிக்கல வந்து நாங்க யூஸ் பண்ண போறது will be able to. will be able to. so present tenseல நாங்க யூஸ் பண்ண போறது can. திருப்பி சொல்றேன். அதாவது ஜெனரல் அபிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண போறது can. the second one was verb plus able to வந்து past tenseல யூஸ் பண்ணினா. will be able to யூஸ் பண்ண போறது to express an ability in future. ability அதாவது இந்த ஸ்கில் வந்து என்ன ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்காக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்கில் வந்து கட்டாயமா ஃபியூச்சர்ல, அதாவது வருங்காலத்துல என்னட்ட இருக்கும் சொல்லுறத நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் சொல்லி சொன்னா will be able to யூஸ் பண்ண. so others please mute yourself. So I will able to buy a car next year. so அதுக்கான ஒர்க்ஸ் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். மிக விரைவாகவே, அதாவது அடுத்த வருஷமே நான் கார் வாங்கிடுவேன். so I will be able to buy a car next year. she will be able to speak Japanese in future. so இப்ப ஜப்பானீஸ் கிளாஸுக்கு ஒரு ஆள் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவர் சொல்லலாம் என்னது, she will able to speak Japanese in future. வருங்காலத்துல அவள் ஜப்பானீஸ்ல கதைப்பாள். we will be able to speak English with others. so நாங்க சொல்லலாம், நீங்க சொல்லலாம் என்னது இந்த விஷயத்தை. நாங்க இப்ப 12வது கிளாஸ்ல நிக்கிறோம். so என்ன ஒரு 12 கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. so we will be able to speak English with others. அடுத்த ஆங்களோட நாங்க இங்கிலீஷ் வந்து இன்னொரு ஆக்களோட வந்து இங்கிலீஷ்ல கதைப்போம். so அது இந்த நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா wouldn't be, won't be என்று சொல்லுவோம். சாரி, won't be என்று சொல்லுவோம். subject plus won't be able to plus base verb. I won't be able to play cricket tomorrow. நாளைக்கு என்னால கிரிக்கெட் விளையாட முடியாது. he won't be able to speak Mandarin. அவனால மண்ட்ரின் கதைக்க முடியாது, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் முடியாது. they won't be able to go out next week. next week அவங்களால வெளிக்கிடவே இயலாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் சம்திங் இருக்கும், அப்படியா இருக்கிற விஷயத்த வந்து நாங்கள் சொல்ல போறோம் சொல்லி சொன்ன சென்டென்ஸ் they won't be able to go out next week. எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறீங்க சஃபியுலா, மிஸ்டர் சஃபியுலா. so will plus subject plus be able to plus base verb. அதாவது ஒரு விஷயத்த வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நாங்க வில்ல வந்து முன்னுக்கு போடுவோம். அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். be verb முன்னுக்கு போடுறது. will you be able to sing rap songs? அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபாஸ்டா பாடுறது வந்து rap songs என்று நாங்க சொல்லுவோம். so will you be able to sing rap songs? வருங்காலத்துல நீங்க rap songs வந்து பாடுவீங்களா? will he be able to speak English? வருங்காலத்துல அவன் இங்கிலீஷ்ல ஸ்பீக் பண்ணுவானா? will they be able to win the finals? அவங்க ஃபைனல்ஸ்ல வந்து வின் பண்ணுவாங்களா? so will be able to. so will be able to வந்து நெகட்டிவ்க்கு அதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ல சொல்றதுக்கும் வந்து will be able to தான், ஜெனரல் ஸ்கில்ல சொல்றதுக்கும் வந்து will be able to தான். more examples பாருங்க. I will be able to attend the meeting tomorrow. நாளைக்கு என்னால மீட்டிங் ஜாயின் பண்ண முடியும். you will be able to enter the university. so அதுக்காக நீங்க படிக்கிறீங்க, அந்த படிப்பை வச்சு ஒரு ஆக்கள் உங்களை சொல்ல போறாங்க சொல்லிச்சுன்னா உங்களால யூனிவர்சிட்டி என்டர் பண்ண முடியும். he will be able to get the next flight. we will be able to attend the wedding next month. she won't be able to help you. அவளால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. won't be able to. they won't be able to pass the exam without studying.
ஸோ ஸ்டடிங், அதாவது நான் உங்களுக்கு இந்த விஷயம் இப்ப சொல்லலாம். தே வாண்ட் பி, தே நான் யூன்னு சொல்லலாம். யூ வாண்ட் பி ஏபிள் டு பாஸ் த எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடிங். இந்த சாட்டர்டே சண்டே நீங்க படிக்கலன்னு சொல்லிச்சுன்னா மண்டே நீங்க ஸ்கோர் பண்ண மாட்டீங்க, ஸோ பாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ படியுங்கோ என்று சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சேம் அதே வசனம் நான் உங்களுக்கு சொல்லலாம். யூ வாண்ட் பி ஏபிள் டு பாஸ் த எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடிங். படிக்காம நீங்க என்ன செய்ய இயலாது, பாஸ் பண்ண இயலாது. யோன் வாண்ட் பி ஏபிள் டு கம் டு ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் வந்து யோன் வந்து ஸ்ரீலங்கா வருவான். ஸோ ஸோ திஸ் இஸ் த திங் டு த ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது கடந்த காலம் நாங்க படிச்சனாங்க, நிகழ்காலம் படிச்சனாங்க, எதிர்காலத்துல ஒரு விஷயத்த நாங்க சொல்ல போறோம், எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா வில் பி ஏபிள் டு, வாண்ட் பி ஏபிள் டு யூஸ் பண்றோம். அதே சமயம் ஒரு விஷயம் வந்து லைஃப்ல இனி நடக்கவே நடக்காது, வில் நெவர் பி ஏபிள் டு, அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது, அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு உறுதித்தரமா ஆணித்தரமா நீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. வாண்ட் பி ஏபிள் டு, வில் நெவர் பி ஏபிள் டு. லைஃப்ல ஒரு பொழுதும், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து ஒரு பொழுதும் அந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லிக்கலாம். அந்த விஷயத்துக்கு நாங்க யூஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் வில் நெவர் பி ஏபிள் டு. வடிவா பாருங்க, இது வில் பி ஏபிள் டு. வில் பி ஏபிள் டு நடக்கும் நடக்காது, அதாவது வில் பி ஏபிள் டு நடக்கும், won't be able to நடக்காது. at the same times will never be able to, அதுக்குள்ள never என்ற ஒரு சொல் வருது. நெவருக்கான மீனிங் ஒரு பொழுதும். so will never be, won't be able to, will be, sorry, will never be able to, won't be able to. so அப்படி பாக்கல பாருங்க. முதலாவது எக்ஸாம்பிள், I will never be able to marry a girl. நான் ஒரு பொழுதும் ஒரு கேர்ளை வந்து நான் திருமணம் செய்ய மாட்டேன். You will never be able to find a job. நீங்க ஒரு பொழுதும் உங்களோட வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, ஒரு வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. He will never be able to get the next flight. நெக்ஸ்ட் ஃபிளைட்டை வந்து அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். She will never be able to join you for the party. பார்ட்டிக்கு அவனால ஒரு பொழுதும் ஜாயின் பண்ண முடியாது. We will never be able to attend the funeral. அவன் மரண சடங்கு, இந்த மரண சடங்குக்கு அவர்கள் அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கல வந்து நாங்க சொல்ற விஷயம் வந்து, சாரி மீனிங் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். won't be able to சொல்லிச்சிருந்தாலும் முடியாது. we will never be able to attend the funeral. எங்களால ஒரு பொழுதும் அந்த மரண சடங்குக்கு வர முடியாது. they will never be able to escape from the punishment. அவங்க வந்து பனிஷ்மெண்ட், அதாவது தண்டனையில இருந்து ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கல வந்து they won't be நாங்க சொல்லி முடிக்கலாம். பட் they will never be able to வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா அங்க ஒரு பொழுதும், இனி எப்பொழுதும் என்ற மீனிங்ல வரப்போகுது. ஸோ இது வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி, ஆன் த ஸ்பாட் ஆக்டிவிட்டி. I will be able to, என்னால என்ன முடியும். I won't be able to, என்னால என்ன முடியாது. I will never be able to, ஒரு பொழுதும் முடியாது. ஸோ அங்க நெக்ஸ்ட் இயர், இன் 3 years, in the future, in the couple of months, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் அண்ட் அடுத்த வருஷம், in 3 years, 3 வருஷத்துக்கு பிறகு, in the future, இந்த ஃபியூச்சர்ன்னு சொல்லி சொன்னா கடந்த எதிர்காலத்துல, இல்ல couple of months, என்ன 2-3 மாசத்துக்குள்ள, couple of months 2-3 மாசத்துக்குள்ள. so I will be able to, for an example நான் சொல்றேன் பாருங்க, I will be able to find a job next year. so next year எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு வேலை ஒன்று கிடைக்கும், நான் வேலை ஒன்றை ஃபைண்ட் பண்ணிடுவேன். I won't be able to complete the degree in 3 years. ஒரு டிகிரி வந்து 4 years டிகிரியா இருக்குது. ஸோ அதுல வந்து நாங்க 3 வருஷத்துல அதை முடிக்க இயலாது. ஸோ I won't be able to complete the degree in 3 years. I will never be able to live in I will never be able to live in Australia in a couple of months. கொஞ்சம் 2-3 மாசத்துக்கு நான் ஆஸ்திரேலியால வசிக்க மாட்டேன். ஸோ நான் தாராளமா உங்களுக்கு தேவையான விஷயம் சொல்லி தந்திருக்கேன் இதுல. ஸோ இதை ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணிட்டு எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அதுல உங்களுக்கு வழக்கமா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு அந்த
சென்டென்ஸை வந்து எடுத்து போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. Madam. யா மிஸ்டர் சாஹித் சொல்லுங்க. சொல்லுங்க மீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் பண்ணுங்க பாமா. ஐ வில் பி ஏபிள் டு. ஓகே, யாராவது இதுல வாலண்டியர்ஸ் யாராவது இதுல ஃபில் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் டு இட். ஐ வில் பி ஏபிள் டு. I will be able to அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே ஓகே யா யா ஃபைன் சொல்லுங்க. ஐ வில் பி ஏபிள் டு. I will be able to buy a car next year. ஓகே பை. I want to be able to Wait, I will be able to buy a car next year. Okay, good. year. One. I want to be able to find a job in 3 years. I want to be able to find a job in 3 years. Very good. The last one. I will never be able to live in Australia in the future. Australia in future. So future ல வந்து ஆஸ்திரேலியா இருக்கிற விஷயம் வந்து ஒரு ஆயத்துல ஒரு பொழுதுமே நடக்காதுன்னு சொல்லிக்கலாம் வந்து want to be. ஸோ இதுல வந்து என்ன விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வெரி குட் ஆன்சர் வாஸ் கரெக்ட். ஸோ ஐ வில் பி ஏபிள் டு பை அ கார் நெக்ஸ்ட் இயர். என்னால் நெக்ஸ்ட் இயர் கார் வாங்க முடியும். ஐ வாண்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ ஜாப் இன் 3 years. 3 வருஷத்துல என்னால ஜாப் தேட இயலாது, ஃபைண்ட் பண்ண இயலாது, முடியாது. ஐ வில் நெவர் பி ஏபிள் டு லிவ் இன் ஆஸ்திரேலியா இன் ஃபியூச்சர். அதாவது வருங்காலத்துல வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுன்றது நடக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஐ வில் நெவர் பி ஏபிள் டு லிவ் இன் ஆஸ்திரேலியா இன் ஃபியூச்சர். ஸோ தட்ஸ் வாஸ் குட். ஸோ இது வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ரைட், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ், இந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கல, வாட் வில் யூ பி ஏபிள் டு டூ. அதாவது இன்னைக்கு வந்து சரி அரைவாசியான கிளாஸ்ல நிக்கிறோம். ஸோ என்ன மாதிரி அரைவாசி கிளாஸ் 50% நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோமா இருந்தா என்னென்ன விஷயம் உங்களால முடியும். அட் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் வாட் வில் யூ பி ஏபிள் டு டூ. இந்த வருஷம் முடிவில் நீங்க என்னென்னத்தை நீங்க அதாவது என்னென்ன உங்களால முடியும். வாட் வில் யூ பி ஏபிள் டு டூ நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்ய முடியும். What will people be able to do in 5 years. 5 வருஷத்துல வந்து மக்களால என்ன செய்ய முடியும். ஸோ இது வந்து லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஒரு உங்களோட ப்ராக்டிஸுக்கு தந்திருக்கிற ஹெடிங்ஸ் இதுக்கு கீழே நீங்க எழுதி பாருங்க மினக்கட்டு. ஸோ இந்தியா கிளாஸ் ஒருக்கா திருப்பி பாருங்க. உங்களோட எக்ஸாமுக்கு வந்து மச் ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்ப் பண்ணைக்குல நீங்க அந்த திருப்பி பார்க்கல வந்து இந்த ப்ராக்டிஸ்ன்ற இருக்கிற விஷயத்த ஒருக்கா எடுத்து பாருங்க டீப்பா. ஸோ அது உங்களோட ஹிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு தாரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்பேர் பண்றது. லைக் நான் முதலே கம்பேர் பண்ணின மாதிரி தான் இப்போ வந்து கான்டைம் வில் பி ஏம் வந்து கம்பேர் பண்ண போறோம். அதாவது ப்ரெசன்ட் அபிலிட்டி, இப்போ என்னால என்ன முடியும்,
ஃபியூச்சர்ல என்னால என்ன முடியும் பாருங்க, அந்த டைம் சொல்லி இருக்குது பாருங்க. at the end of the course, இந்த கோர்ஸ் முடியல, soon மிக விரைவில், later பிறகு, after few months கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு, after marriage வெட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு. ஸோ அது வந்து டைம் எக்ஸ்பிரஸ் பண்ண இருக்குது அப்ப இங்க ஃபியூச்சர்ல குறிப்பிடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் நவ் பட் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். ஸோ இப்போ என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது, ஆனா இந்த கிளாஸ் இந்த கோர்ஸ் முடியல என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். I can't buy an expensive bike, but I will be able to buy a car soon. எக்ஸ்பென்சிவ் பைக் என்னால வாங்க முடியாது, ஆனா மிக விரைவில் என்னால கார் வாங்க முடியும். I can't make a good decision right now. இப்ப என்னால ஒரு நல்ல டிசிஷன் ஒன்று எடுக்க முடியாது, but I will be able to make the right decision later. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நானே என்ற பாடல ஒரு சரியான முடிவை எடுப்பேன். That baby can't walk now. அந்த பேபி அந்த பேபியால இப்ப நடக்க முடியாது, but she will be able to walk after few months. கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு அவளால நடக்க முடியும். I can enjoy my life. என்னால இந்த லைஃபை என்ஜாய் பண்ண முடியும், but I will never be able to enjoy alone after marriage. ஸோ வெட்டிங்குக்கு பிறகு வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு வந்து என்னால் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண, அதாவது தனி வாழ்க்கைய சிங்கிள் லைஃப்பை வந்து என்னால என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த வேர்ட் இருக்குது. ஐ வில் நெவர் பி ஏபிள் டு என்ஜாய் இட் அலோன். தனிமையில வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், என்ஜாய் பண்ண மாட்டேன். கப்பிள் ஆஸ் அ கப்பிள் ஐ கேன் என்ஜாய். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஸோ ஆக்டிவிட்டி பாருங்க, நவ் ஐ கேன் பட் இன் ஃபியூ மந்த்ஸ் என்னால என்ன முடியும். இப்ப என்னால என்ன முடியும், அதே சமயம் அடுத்து கொஞ்சம் மாசங்களுக்கு பிறகு என்ன முடியும். ஸோ ஓகே, ஆன் த ஸ்பாட்டே செய்வோமே. சொல்லுங்க பாப்போம், இதுல என்ன வரும். I can't speak English well now, but I will be able to speak English. அதே மாதிரி now I can. Anyone? Sorry? Speak English. அதே உதாரணம் வேணாம், உங்களோட கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி வேற சொல்லுங்க. நான் இது ஃபார் an எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டினது வந்து முதல் ஸ்லைட். Now I can buy bike. Now I can buy bike. Okay. Bike. But in few months, buy car. Now I can buy bike, but in few months I will be. Buy car. Yes, I will be able to buy car. அதுதான் அதுல மெயின் விஷயம். அந்த able to நீங்க போறீங்களான்னு பாருங்க. I will be able to buy a car. Okay, that's was good. So next one, now he can't speak speak Latin, but he will able to. Yeah, he will be able to speak Latin. Speak Latin next year. இப்ப அவரால் லட்டின்ல பேச முடியாது, ஆனா next year அடுத்த வருஷம் அவரால் லட்டின்ல பேச முடியும். Okay, that was good. So next one, we can, எங்கள் அதாவது நீங்க நான் students with teachers ன்னு சொல்லி சொன்னா, டீச்சர்னு சொல்லி சொன்னா, we can speak English but they won't be able. Fluently, but we won't be able to speak English fluently. Speak. Okay, அதுல என்ன லாங்குவேஜும் அதுல நீங்க போட்டுக்கொள்ளலாம். We will be able to speak Latin. இப்ப எங்களால இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா ஸ்பீக் பண்ண முடியும், பட் in the future we won't be able to.
இந்த ஃபியூச்சர்ல, அதாவது என்ன எங்களால இப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து சரளமா பேச முடியுற அதே சமயம் லட்டின் வந்து எங்களால கதைக்க முடியாது. ஓகே, so friend name. So friend name, I will give this like Shiva, right? Shiva can, okay, நீங்க தான் சொல்லணும். Playing cricket. Sorry? Playing cricket. Shiva can play cricket. Shiva can play cricket. அதாவது வந்து சிவாவால கிரிக்கெட் ப்ளே பண்ண முடியும். பட் சாரி, Shivani என்ன போடுவோமே, she என்ன வந்து Shivani can play cricket, but she will never be able to Play cricket. play football. So அதாவது வந்து sorry, Shivani can able to play, able to play cricket. அவளால கிரிக்கெட் விளையாட முடிகிற அதே சமயம் வந்து அவளால வந்து ஃபுட்பால் விளையாட முடியாது. in the future will never be able to play football. ஒரு பொழுதும் அவளால ஃபுட்பால் விளையாட முடியாது. now we can நீங்க தான் சொல்லணும். anyone can answer it. so இத வந்து நீங்க ஒரு உதாரணமா எடுத்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதை நீங்க என்ன சொல்லலாம்? now we can enjoy the life, but our future generation will be able to Enjoy. okay, the enjoy. life. நீங்க முடிங்க பாப்போம். enjoy the Enjoy. life சொல்லி சொன்னா அது வராது. இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சர் வராது. now we can enjoy the life. இப்ப நாங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் our future generation, எங்களோட வருங்காலம் இருக்கிறது, அதாவது எங்களோட வருங்கால சந்ததி will be able to Not enjoy. enjoy the life same as us. எங்களை மாதிரி அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்களாம், எங்களை மாதிரி அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நாங்க இப்ப என்ஜாய் பண்ற அளவுக்கு அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்பிரஸ், ஃபியூச்சர் விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்துல, அந்த இடத்துல நீங்க என்னவும் போட்டுக்கொள்ளலாம். அதாவது இப்ப உங்களால என்ன முடியும், அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன முடியும் சொல்லி. ஸோ எஸ் ஸோ finally we done the 12 classes. so Monday உங்களுக்கு எக்ஸாம் நான் சொல்லி சொன்னான். ஸோ எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன பர்சனலா வந்து என்ன செய்யலாம், கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் இந்த சாட்டர்டே சண்டேஸ். அட் த சேம் டைம்ஸ் மண்டே சரியா நான் 8க்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சரியா நான் 7:55, அதாவது 7:55க்கு உங்களுக்கான லிங்க் போடுவேன். லைக் எக்ஸாம் லிங்க் வந்து உங்களுக்கு நான் போடுவேன். ஸோ 8க்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த லிங்க். ஸோ இமெயில் இல்லாத ஆக்கள், அதாவது போன்ல இமெயில் ஓப்பன் இல்லாத ஆக்கள் இமெயில் ஒன்று எடுத்து அதை நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது போன்லயே இமெயில் ஓப்பன் பண்ற மாதிரி. இல்லாட்டி உங்களோட போன்ல தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா இல்ல. ஸோ இது வந்து எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ உங்களோட ஓன் போன்ல தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா இல்ல. நீங்க எந்த போனை யூஸ் பண்ணினாலும் சரி, உங்களோட பேரும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் அதுல இருக்குமா இருந்தா we can accept it. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்டர் பண்ண முடியும். அதுல உங்களுக்கு ஓப்பன் பண்ணினோடனே அந்த லிங்க் கேட்கலே வந்து உங்களோட பேர் கேட்கும். அட் த சேம் டைம்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் கேட்கும். சம்டைம்ஸ் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அதுல ரெஃபர் ஆகாட்டி, அதாவது வந்து OXG சொல்லி உங்களுக்கு 5 டிஜிட்லாங்கால ஒரு நம்பர் வந்திருப்பான். அந்த நம்பர் உங்களுக்கு சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல உங்களோட ஐசி நம்பர், NIC நம்பர், அது எல்லாருக்குமே வந்து ஒரே நம்பரா இருக்காது, ஆளுக்காள் வித்தியாசமா இருக்கும். அது ஒரு யூனிக் நம்பர். ஸோ உங்களோட NIC நம்பர் அதுல நீங்க இன்புட் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு உள்ளுக்கு என்டர் பண்ண விடும், எக்ஸாம் வந்து என்டர் பண்ண விடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க 8 மணிக்கு எக்ஸாம்னு சொல்லி சொன்னா 9:30க்கெல்லாம் உங்களுக்கு லிங்க் வந்து டைம் முடிஞ்சிடும். 1:30 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துல உங்களோட எக்ஸாம் டைம் முடிஞ்சிடும்.
ஸோ அந்த இடத்துல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு அங்கால 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்த வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட நேம் கொடுங்க, ரெண்டாவது உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுங்க. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து எடுக்காத பட்சத்துல வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ஐசி நம்பர் கொடுங்க, என்ஐசி நம்பர் கொடுங்க, பிளஸ் பின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்தா அந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுங்க. அதை உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அந்த விஷயத்துல உங்களோட ஐசி நம்பரை கொடுங்க. 3வது விஷயம். 4வது விஷயம் ஒன் த டைம், அந்த டைமோட என்ன செஞ்சிடும், அந்த லிங்க் வந்து இது ஆட்டோமேட்டிக் ஆன்லைன் எக்ஸாம் தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ பிசிக்கலா எழுதுன்னு சொல்லி சொன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ராவா கேட்கலாம். பட் ஆன்லைன்ல கேட்கல. அது சிஸ்டம் 1.5 மணி நேரத்துல அது க்ளோஸ் ஆக மாட்டா, க்ளோஸ் ஆகும். அந்த இடத்துல நீங்க ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி சொன்னா அவ்வளவுதான், எக்ஸாம் மார்க்ஸ் இல்ல உங்களுக்கு. ஸோ இன்னொரு சான்ஸும் அதுக்கு இன்னொரு சான்ஸும் உங்களுக்கு நாங்க தர மாட்டோம். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பொதுவான ரூல்ஸ் தான். 3வது விஷயம். 4வது விஷயம், எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரியா பாஸ் பண்ணி இருக்கணும். பிகாஸ் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் ஆகுவீங்களா இருந்தா உங்களுக்கு சிம்பிளா அதுல பாஸ் பண்ண முடியும். நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது பாஸ் அல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 70க்கு மேல வரும் என்றது எந்த ஹோப். ஸோ அந்த ஹோப்பை நீங்க பிரேக் பண்ணாம 70க்கு மேல எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. எஸ் 50 MCQ தான், பயப்பட ஒண்ணுமே இல்லை. 50 MCQ தான், படிச்ச விஷயம் தான் வரும், படிச்ச விஷயத்தை விட்டு மேலதிகமா வராது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அந்த விஷயம். ஸோ 50 MCQ வந்து திருப்பி பாருங்க, செய்துட்டு ஒருக்கா திருப்பி பாருங்க, பார்த்துட்டு டபுள் செக் பண்ணிட்டு சப்மிட் த லிங்க்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தான் உங்களோட மார்க்ஸ் வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அந்த ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த பப்ளிக் குரூப் 32E இங்கிலீஷ் குரூப்ல வந்து நான் போடுவேன் பப்ளிக்கா. முதலாவது விஷயம். 2வது விஷயம், மார்க்ஸ் குறைஞ்சிட்டு சொல்லி சொன்னா உங்களை வந்து நாங்க எக்ஸ்பெஷலா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது 13வது கிளாஸ்ல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி வந்து வளமையா நான் ஜென்ரலா ரெண்டமா ஆக்களை சொல்லித்தான் கூப்பிடுவேன். பட் 13வது கிளாஸ்ல இருந்து உங்களோட பேர் மட்டுமே நான் கூப்பிட்டு உங்களை கேட்பேன். அது ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எக்ஸ்பெஷலா நீங்க தயாராகி கொள்ளுங்க. ஸோ மண்டே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வரும். புதன்கிழமை உங்களோட 13வது கிளாஸ் தொடங்கும். ஸோ புதன்கிழமை உங்களோட 13வது கிளாஸுக்கு வரையில எனக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த ஸ்பீச் தான். அதுன்ற டாபிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் படிக்கிறதால இருக்கிற இங்கிலீஷ் படிக்கிறதுன்னு முக்கியத்துவம். மணி இஸ் நாட் எவ்ரி திங், காசு தான் எல்லாமே இல்லை. மணி இஸ் நாட் எவ்ரி திங். டியூரேஷன் 2 to 3 minutes, 2 நிமிஷத்துக்கு குறைய நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் யூனிக்னஸ், உங்களோட யூனிக்னஸ் தான். ஸோ அதுல நான் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 3 விஷயம் தான். Why do we need English language? Common uses of English language. How can we learn the language? 2வது நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா why do we need money? Common uses of money, advantages and disadvantages. பலன்களும் பிரதிபலன்களும். கமன் யூசஸ், பொதுவான பயன்பாடுகள், காசை பற்றின பொதுவான பயன்பாடுகள். why do we need money? எல்லாத்துக்கானே எங்களுக்கு காசு தேவைப்படுது. ஸோ இது வந்து உங்களோட லைக் உங்களோட பர்சனல், லைக் உங்களோட பர்சனலா நீங்க சொல்லலாம். ஒரு கூகுள்கிட்ட நீங்க இதுல கேட்கறது நீங்க எங்கேயும் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி பாடமாக்கிட்டு எனக்கு ஸ்பீச் சொல்றதுக்கான இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னா பார்த்து வாசிக்க கூடாது. உங்களோட கண்ணும் எனக்கு சொல்லித்தரும். லைக் ஒரு ஆள் நார்மலா கதைக்கிறதும் கேமரா பார்த்து கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது கேமராவுக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு வாட்சி கொண்டு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா நான் அதை கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இதை நீங்க பாடமாக்குங்க. 1 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அந்த 1 நிமிஷம் நீங்க சொல்ற 4 சென்டென்ஸோ 5 சென்டென்ஸோ உங்களுக்கு உள்ளார்ந்தமா பாடமாக்கி இருக்கணும். அதாவது ஒரு ஸ்பீச் அப்படி நீங்க சொல்ல போறீங்கன்றது தான் நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ 5 வசனம் நீங்க சொன்னாலும் அந்த 5 வசனமும் சரியா நல்ல ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல நீங்க சொல்ல போறீங்க. அது எப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறது லைக் ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம், அது ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ 24வது கிளாஸ்ல உங்களோட கடைசி ஃபைனல் எக்ஸாம் முடியல இந்த ஸ்பீச்சும் உங்களுக்கு அங்க கவுண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்பீச் வந்து இவ்வளவு நாள் நான் தந்த ஆக்டிவிட்டியை விட பிரிம்பான உண்டு. ஸோ நான் உங்களுக்கு ரிட்டன் ஆக்டிவிட்டி ஒன்றுமே ஸ்டில் தரையில 12வது கிளாஸ்ல ஒரு ரிட்டன் ஆக்டிவிட்டியும் இல்லை. ஸோ இது ஸ்பீச் வந்து
video activity. So important of learning English, money is not everything, 2 to 3 minutes. ரெண்டையும் நீங்க பார்த்துட்டு எனக்கு நீங்க அனுப்பி வைங்க. அப்ப செவ்வாய்க்கிழமை பின்னேறத்துக்குள்ள, அதாவது உங்களோட ரிசல்ட்ஸ் நான் அவுட் பண்ண போறேன், அந்த அவுட் பண்ற அந்த கேப்புக்குள்ள, அல்லது எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து இந்த ஸ்பீச் சொல்லிடு. சாட்டர்டே சண்டே நீங்க அந்த ஸ்பீச்சையும் பாடமாக்குங்க. ஸோ இதுவும் கூட உங்களோட எக்ஸாமுக்கு மச் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஸ்பீச் பண்ணிக்கல இப்படி இருந்து பாடமாக்கல வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்க வெக்காபுலரி எடுப்பீங்க. ஸோ அது எக்ஸாமுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் ஆகும். ஸோ எக்ஸாமுக்கு வடிவா படிங்க. விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட ஓன் போன்ல தான் செய்யணும் இல்லை, உங்களோட போன்ல மெயில் இல்லையா, நீங்க இன்னொரு போன்ல இருந்தும் செய்யலாம். உங்களோட நேம், இண்டெக்ஸ் நம்பர் இல்லாத பட்சத்துல உங்களோட ஐசி நம்பர் அதுல இன்புட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தா என்ன நீங்க பர்சனலா கேட்டுக்கொள்ளலாம். ஸோ எக்ஸாம் முடிய திங்கட்கிழமை உங்களோட எக்ஸாம் நடக்கும், வளமையான கிளாஸ். எக்ஸாம் முடிய உங்களோட புதன்கிழமை கிளாஸ்ல, அதாவது 13வது கிளாஸ்ல, அதாவது அங்க இருந்து நாங்க கிராமர் தொடங்குவோம்னு சொன்னான் ப்ராப்பரா. ஸோ கிராமர் தொடங்கிக்கல உங்களோட ஸ்பீச் ஆக்டிவிட்டியோட உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் 13வது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வந்து எக்ஸாமுக்கு வடிவா படியுங்க, எக்ஸாம் வடிவா செய்யுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிளாஸை நான் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்காது. டிரெக்டா மண்டே எக்ஸாம் தான் நடக்கும். கிளாஸ் லிங்க் போட்டு நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் டிரெக்ட்லி உங்களுக்கு லிங்க் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்க கிளிக் பண்ணி செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஸோ ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Do your exam very well. So now I am going to wind up this class. Thank you for everyone to join this class. Thank you. Good night all. Thank you, Nice. Miss. Thank you. Thank you. Thank you.